Daily. Taste the Daily. கடலூர் மாவட்டத்தில் செம்மங்குப்பம் பகுதியில் வந்து இன்றைக்கி காலையில் வந்து ஒரு ஆக்சிடெண்ட் வந்து நிகழ்ந்திருக்கு. ஒரு ட்ரெயின் வந்து ஸ்கூல் பஸ் மேலே வந்து மோதிருக்கு. இதில் வந்து இப்போ வந்து நமக்கு கிடைச்சிருக்க தகவல் படி 2 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டெத்துன்னு வந்து ரிப்போர்ட் ஆகிருக்கு. மீதி 2 ஸ்டூடெண்ட்ஸ் ஜிஹெச்சில் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் ஒரு டிரைவரும் இந்த லோக்கலில் வந்து ஒரு வில்லேஜர் அவருக்கும் வந்து ஒரு சில மைனர் இன்ஜுரிஸ் ஏற்பட்டிருக்கு. அவங்களும் வந்து ட்ரீட்மெண்ட்டில் இருக்காங்க. நம்ம மெடிக்கல் டீம் வந்து ஃபுல்லாக வந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்காங்க. இங்கே நம்ம செம்மங்குப்பம் பகுதியில் வந்து மக்கள் வந்து அந்த கேட் கீப்பர் வந்து ஒரு நெக்லிஜென்ஸ்னால தான் இந்த விபத்து ஏற்பட்டிருக்குன்னு வந்து அவங்க தகவல் தெரிவிச்சிருக்காங்க. இதற்கு வந்து விசாரணை வந்து நடத்தப்படும். இது வந்து ரயில்வே சார்பாகவும் போலீஸ் சார்பாகவும் வந்து இதுக்கு ப்ராப்பராக வந்து ஒரு என்கொயரி நடத்தி அதில் ஏதாவது நெக்லிஜென்ஸ் இருந்தால் அதுக்கு தகுந்த மாதிரி ஆக்ஷன் வந்து எடுக்கப்படும். மாவட்டம் முழுவதும் இது மாதிரி ஆள் இல்லாத சில கேட்டு இருக்கிறதாகவும் அதில் முழுமையாக ஏதாவது நடவடிக்கை எடுத்து மாவட்ட நிர்வாகம் இப்போ நான் இந்த மேண்ட் கிராசிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து நமக்கு வந்து மாவட்டத்தில் வந்து எங்கெங்கே இருக்கோ அதில் வந்து இந்த ட்ரெயின் வெஹிகுலர் யூனிட் அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் நமக்கு எங்கெல்லாம் அது 1 லட்சத்துக்கு மேலே இருக்கோ அது எல்லாமே அங்கே வந்து நம்ம ஒரு ஆர்ஓபி இல்லைனா வந்து ஒரு வெஹிகுலர் அண்டர் பாஸ் கொடுக்கணுங்கிறது தான் நமக்கு வந்து ஆஸ் பர் கைட்லைன்ஸ் இருக்குது. ஸோ அதுக்கு வந்து நம்ம வந்து இப்போ எங்கெல்லாம் இருக்குன்னு ஏற்கனவே ரெடி பண்ணி நம்ம வந்து அந்த ப்ரொபோசல்ஸ் எல்லாம் நம்ம வந்து அமைச்சிருக்கோம். அதே மாதிரி மீதி இருக்கிற இடத்துக்கும் வந்து ப்ரொபோசல்ஸ் அனுப்புகிறோம். நம்மளோட கோல் வந்து இந்த மாதிரி வந்து மேண்ட் கிராசிங் எல்லாத்தையுமே வந்து எலிமினேட் பண்ணுறதுக்கு தான். மீதி இருக்கிற இடத்துக்கும் இதுக்கான வந்து முன்மொழிவுகள் அனுப்பப்பட்டு அந்த பணிகளை வந்து மேற்கொள்வதற்கு நடவடிக்கை எடுக்கிறோம். கேட்டு அதாவது ரயில் வரும்போது கேட் போடாமல் இருந்திருக்கிறதா ஒரு பொதுமக்களை குற்றச்சாட்டு வச்சுருக்காங்க. அவர் மீது என்ன மாதிரியான நடவடிக்கை பரிந்துரை செய்யும்? இல்லை, இப்போ இங்கே வந்ததில் வந்து இப்போ பொதுமக்கள் கிட்ட 2-3 பேர்கிட்ட பேசினப்போ அவங்க இந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டை தான் முன் வச்சிருக்காங்க. இது பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து இப்போ ரயில்வேஸ் டிஆர்எம் கிட்டையும் நான் அந்த தகவல் ஏற்கனவே தெரிவிச்சிட்டேன். அவங்க ஒரு டீம் அமைச்சு இதுக்கு ப்ராப்பராக டீட்டெயில்டாக ஒரு என்கொயரி நடத்துவாங்க. மீன்வேல் நம்ம போலீஸும் சைமல்டேனியஸாக பேரலாக அவங்க இன்வெஸ்டிகேஷன் நடத்திட்டு இருப்பாங்க. இன்வெஸ்டிகேஷன் ஃபைண்டிங்கில் ஏதாவது நெக்லிஜென்ஸ் இருந்தால் அதுக்கு தகுந்த நடவடிக்கை கண்டிப்பாக எடுக்கப்படும். கேட் போடும்போதும் சரி கேட்டு திறக்கும் போதும் செல்போன் பேசிக்கிட்டே தான் அவர் வந்து அந்த பணியில் ஈடுபட்டு. இல்லை, இதுதான் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்போ போத் ஏஜென்சிஸ் நமக்கு ரயில்வேஸ் தரப்புலையும் சரி போலீஸ் தரப்புலையும் சரி நமக்கு ஒரு டீட்டெயில்டு இன்வெஸ்டிகேஷன் வந்து இது வந்து நடக்கும். ஏன்னா இந்த மாதிரி இன்சிடென்ட்ஸ் வந்து கண்டிப்பாக வி டு நாட் வாண்ட் டு ரிப்பீட் இன் த ஃபியூச்சர். ஸோ அதன் அடிப்படையில் ஏதாவது ஒரு குறைபாடுகள் நெக்லிஜென்ஸ் இருந்தால் கண்டிப்பாக வந்து ஸ்ட்ரிக்ட் ஆக்ஷன் வந்து எடுக்கும். Taste the Daily.